கிறிஸ்துவுக்குள் பிரியமுள்ள சகோதர சகோதரிகளே, பலன் தரும் தேவன் எபிசோட் 1982 கர்த்தரை துதிக்கிறேன், மகிமைப்படுத்துகிறேன். இந்த நாளிலும் நாம் ஒரு விசேஷித்த நாளாக இந்த நாளை கருதி ஆசரித்து வருகிறோம். ஆம், இயேசு கிறிஸ்து உயிரோடு எழுந்த இந்த நாளிலே நாம் மகிழ்ச்சியாய் மனமகிழ்ச்சியாய் ஆராதனைகளை ஆசீர்வதித்து வருகிறோம். இந்த நாளில் உயிர்த்தெழுந்த அருள்நாதர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களை வாழ்த்துகின்றேன். நீங்களும் உங்கள் குடும்பத்தாரும் சந்தோஷமாய் சமாதானமாய் வாழ இந்த உயிர்த்தெழுந்த நாள் உதவி செய்யட்டும். லூக்கா எழுதின சுவிசேஷம் 24ஆம் அதிகாரம் 6வது வசனம், அவர் இங்கே இல்லை, உயிர்த்தெழுந்தார். இங்கே இல்லை, உயிர்த்தெழுந்தார். வாரத்தின் முதலாம் நாள் அதிகாலையிலே ஆயத்தம் பண்ணின கந்த வர்க்கங்களை எடுத்துக்கொண்டு சில ஸ்திரீகள் கல்லறையின் இடத்தில் வந்தார்கள். இயேசுவினுடைய கல்லறையின் இடத்திற்கு வந்தார்கள். அப்பொழுது இயேசுவின் சரீரத்தை காணாமல் கலக்கமடைந்திருக்கையில் பிரகாசமுள்ள வஸ்திரம் தரித்த 2 பேர் அவர்கள் அருகே நின்றார்கள். அவர்கள் சொன்னார்கள், அவர் இங்கே இல்லை, உயிர்த்தெழுந்தார். இன்றைக்கும் உயிர்த்தெழுந்த இயேசுவின் வல்லமை செயல்பட்டு கொண்டிருக்கிறது. அவர் இயேசு உயிரோடு எழுந்திராவிட்டால் நம்முடைய பிரயாசங்கள் பிரசங்கங்கள் எல்லாம் வீணாய் போயிருக்கும். அவர் உயிரோடு எழுந்து நம்மை உயிரோடு வைத்திருக்கிறார். இன்றைக்கும் இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கிற சகோதரனே, சகோதரியே, நீங்கள் வாழ வேண்டும் என்பதற்காக அவர் உயிரோடு எழுந்தார். நீ மனம் திரும்ப வேண்டும் என்பதற்காக உயிரோடு எழுந்தார். நீ அதிசயத்துடன் ஆச்சரியத்துடன் அற்புதத்துடன் வாழ வேண்டும் என்பதற்காக உயிரோடு எழுந்தார். அவர் உயிரோடு எழுந்ததினாலே நாம் வாழ்கிறோம். கண்களை மூடி ஜெபிக்கலாம். எங்களை நேசிக்கிற நல்ல தகப்பனே, நீர் உயிரோடு எழுந்ததினாலே நாங்கள் வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம் ஐயா. அந்த உயிர்த்தெழுந்த வல்லமை யாவருக்கும் ஆண்டவரே அற்புதங்கள் செய்யட்டும். யார் யார் இன்னும் ஆண்டவரே ரட்சிக்கப்படாமல் அசுத்த ஆவிகளிலிருந்து மீட்கப்படாமல் இருக்கிறார்களோ அவர்கள் எல்லாருக்கும் உம்முடைய உயிர்த்தெழுந்த வல்லமை பயனுள்ளதாய் அமையட்டும் சாமி. ஒவ்வொருவர் மீதும் நீதியின் சூரியன் இயேசு உதிக்கட்டும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் பிதாவே, ஆமேன்.